ஒரு விவசாயி தன்னிடம் ஆடுகள், மாடுகள், கோழிகள் என அனைத்தையும் தன் பண்ணையில் வைத்திருந்தான். அங்கே அவனிடம் ஒரு 3 ஆடுகள் இருந்தன. அம்மூன்று ஆடுகளும் தினமும் மேய்ச்சலுக்காக செல்லும். அந்த 3 ஆடுகளில் ஒரு ஆடு தான் பெரியவன் என்ற அகந்தையில் இருந்தது. தினமும் இந்த 3 ஆடுகளும் தங்கள் மேய்ச்சலுக்காக செல்லும். இந்த 3 ஆடுகளையும் வழிநடத்தி செல்வது ஒரு மாடு. அவர்கள் தினமும் செல்லும் பொழுது நிறைய வழிகளை கடந்து செல்வார்கள். அவர்கள் செல்லும் பாதையில் நிறைய கல்களும் முள்களும் இருக்கும். அதை தாண்டித்தான் செல்வார்கள். அப்பொழுது அந்த மாடு, நாம் இந்த வழியில் செல்லும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும், அது முக்கியமாக அந்த பள்ளத்தாக்கு இருக்கும் பகுதியில் செல்லவே கூடாது என்று அறிவுரை கூறியது. தினமும் இந்த மிருகங்கள் தாங்கள் இந்த பாதைகளை கடந்து சென்று அங்கே தங்கள் உணவை, அதாவது புற்களும் செடிகளும் கொடிகளும் சாப்பிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இவ்வாறே தினமும் நாட்கள் சென்றன. தினமும் சென்று வருவதனால் இந்த ஆடுகளுக்கு அந்த பாதை பரிச்சயமானது. சில நாட்கள் சென்ற பின்பு மாடின் துணை இல்லாமல் இந்த 3 ஆடுகளும் உணவு அருந்துவதற்கு செல்வார்கள். தான் பெரியவன் என்று நினைக்கும் அந்த ஆடு ஒரு நாள் தானே தனியாக சாப்பிடுவதற்காக அந்த காட்டுக்குள் சென்றது. தான் எப்பொழுதும் சாப்பிடும் இடத்திற்கு சென்ற அந்த ஆடு வயிறு நிறைய செடிகளையும் கொடிகளையும் புற்களையும் சாப்பிட்டது. சாப்பிட்டு முடித்த பின்பு சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாம் என்று ஒரு மரத்தின் நிழலில் படுத்து உறங்கியது. திடீரென முழித்த அந்த ஆடு பதறிப்போனது. ஏனென்றால் அந்த இடமே இருண்டு போயிருந்தது. அது நீண்ட நேரம் தூங்கி போனதினால் இரவானது கூட தெரியாமல் தூங்கிவிட்டது. இப்பொழுது ஐயோ, எப்படி நாம் திரும்ப செல்ல போகிறோம் என்ற பயத்துடன் அங்கிருந்து கிளம்பியது. அது செல்ல செல்ல அதற்கு பயம் பெருகி கொண்டே சென்றது. ஏனென்றால் இதுவரை அந்த ஆடு தனியாக இரவில் வந்ததே இல்லை. இப்பொழுது வரும் பாதையில் அது பார்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் புதிதாகவே தெரிந்தது. பயத்தில் வந்து கொண்டிருக்கும் ஆட்டுக்கு மிகவும் பயமுறுத்தும் வகையில் அங்கே தூரத்தில் ஓநாய்களும் நரிகளும் ஊளையிட்டன. அச்சத்தங்களை கேட்ட அந்த ஆடு மிகவும் பதறிப்போனது. பயத்தினால் அதன் கால்களும் நடுங்கி போயின. பயத்தின் மிகுதியினால் அந்த ஆடு அங்கிருந்து நகர முடியாமல் ஒரு கல்லுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டது. அந்த ஆடு பயத்தின் உச்சிக்கே சென்று மிகவும் பதற்றத்துடன் இருந்தது. அப்பொழுது திடீரென ஒரு மாட்டின் சத்தம் கேட்டது. அந்த மாடு வேறு யாரும் இல்லை, முன்னதாக இந்த ஆட்டிற்கு வழிகாட்டியாக இருந்த அந்த மாடுதான். அந்த மாடு வந்தவுடன் தன் பயத்திலிருந்து வெளிவந்த அந்த ஆடு அந்த மாட்டிற்கு முன்னால் சென்று, நல்ல வேளை, நீ என்னை கூட்டி செல்வதற்காக வந்துவிட்டாய், மிகவும் நன்றி, வாருங்கள், இங்கே இருந்து நம் இடத்திற்கு செல்வோம் என்று அந்த ஆடு அந்த மாட்டிடம் கேட்டது. அந்த மாடும் அந்த ஆட்டை கூட்டிக் கொண்டு தங்கள் இடத்திற்கு சென்றார்கள். இக்கதையின் முடிவில் நாம் என்ன அறிகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். தான் பெரியவன் என்று அகந்தையில் தெரிந்த அந்த ஆடு பின்னர் அந்த மாட்டின் உதவியினால்தான் வீட்டிற்கு வர முடிந்தது. ஆகையால் நமக்கு எல்லாம் தெரிந்தது என்று யாரும் அகந்தையில் ஆடக்கூடாது. நாம் ஒவ்வொரு சொல்லை கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். யாரும் நம்மை விட சிறியவர்களும் அல்ல, பெரியவர்களும் அல்ல. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5-6. ஏசப்பா, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க கத்துக்கிட்ட வசனத்தின்படி நாங்கள் எங்களோட அறிவு ஞானத்தை நம்பியிராமல் உங்களையே முழு இருதயத்தோடும் நாங்க நம்பி விசுவாசித்து
எங்களோட வழியை உங்ககிட்ட ஒப்புவித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களோட வழிகளை செவ்வைப்படுத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன்.